அமிர்தம் செய்தியாளர்களுக்கு எங்களுடைய தாழ்மையான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைக்கு நாம் ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட்டை பார்க்க போகிறோம். அப்படி என்ன ஸ்பெஷல்னு உங்களுக்கு தோணுதா? அந்த ஸ்பெஷலை அவர் வாயால் சொல்லுவார். பட் அவர் யாருன்றதை மட்டும் நான் இப்போ சொல்லிடுறேன். அவர் யாருன்னா கு. ராமகிருஷ்ணன். இதுக்கப்புறம் திருவாளர் கு. ராமகிருஷ்ணனை பற்றி அவரே நம்மக்கிட்ட பேசுவார். வணக்கம். உங்களை சந்தித்ததில் ரொம்ப சந்தோஷம். நீங்கள் சிறப்பான சேவை ஆற்றிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி அதனால் உங்களை பெருமைப்படுத்தும் விதமாக தான் இந்த பேட்டிக்கே நாங்கள் வந்திருக்கிறோம். ரொம்ப நன்றி. உங்களை ஃபஸ்ட்டு கு. ராமகிருஷ்ணன் அப்படின்னா யார்? ஆக்சுவலாக என்னோடய பேர் ராமகிருஷ்ணன், ஃபவுண்டர் அண்ட் சேர்மன் ராம்கி ஐஏஎஸ் அகாடமி. என்னுடைய சொந்த ஊர், நான் பிறந்த ஊர் திருநெல்வேலி மாவட்டம் கல்லடைக்குறிச்சி. வளர்ந்தது படித்தது எல்லாமே நேட்டிவ் ராஜபாளையம், அம்மா அப்பாவோட ஊர் ராஜபாளையம். ஸோ காலேஜஸ்லாம் அங்கே தான் படித்தேன். எம்பிஏ சென்னையில் முடித்து ஐஏஎஸ் எக்ஸாமுக்கு 2014 என்னோடய முயற்சிகளை தொடங்கினேன். டில் 2019 வரைக்கும் என்னுடைய மொத்த அட்டம்ப்ஸும் சிவில் சர்வீஸ்க்காக நான் கொடுத்துருக்கேன். நானும் பேசிக்கலாக ஐஏஎஸ் மாணவன் தான். 2019 வரைக்கும் எனக்கு குறிப்பிட்ட மார்க்ஸ் இல்லாதனால என்னோடய அட்டம்ப்ஸ் முடிஞ்சதுனால நான் அதுக்கடுத்து என்ன பண்ணேன்னா, நம்ம நிறைய மாணவர்களுக்கு கைட் பண்ணலான்னு சொல்லி என்னுடைய பேர்லேயே ராம்கி ஐஏஎஸ் அகாடமின்னு சொந்தமாக ஒரு ஐஏஎஸ் அகாடமி ஸ்டார்ட் பண்ணி நிறைய மாணவர்களுக்கு நான் உதவிக்கிட்டு இருக்கேன். ஸோ ரொம்ப சிறப்பு சார். உண்மையாலுமே அதாவது தோல்வியிலேருந்து நம்மளோட வாழ்க்கை பயணத்தை தொடங்கணும்னு சொல்லுவாங்கள்ல, அந்த டேர்னிங் பாயிண்ட்டாக நீங்கள் எடுத்து நீங்கள் வெற்றி பெறலைனாலும் என் மூலமாக மாணவர்கள் வெற்றி அடையணும் அப்படின்னு ஒரு அகாடமி ஸ்டார்ட் பண்ணிக்கிங்களா? உண்மையாலுமே நான் இன்ட்ரோவில் சொன்ன மாதிரி நீங்கள் பெருமைக்குரிய புகழப்பட வேண்டிய ஒரு மனிதர் தான் எங்களை எல்லாரை பொறுத்த வரைக்கும். சரி, இப்போது உங்களோட பயிற்சி நிறுவனம் பற்றி எங்ககிட்ட. என்னுடைய பயிற்சி நிறுவனம் லாக்டவுனில் ஆன்லைனில் தொடங்கப்பட்ட ஒரு பயிற்சி நிறுவனம். லாக்டவுன் முடிஞ்ச பிறகு 2022 பார்த்திங்கன்னா இது ஒரு அகாடமியாக எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லி பிளான் பண்ணி ஆஃப்லைனில் நாங்கள் பிளான் பண்ணி ஒரு குறிப்பிட்ட மாணவர்களை நாங்கள் சூஸ் பண்ணி இதை ஸ்டார்ட் பண்ணலான்னு ஒரு பிளான் பண்ணோம். ஸோ அந்த மாதிரி ஆரம்பிக்கப்பட்டது தான் ராம்கி ஐஏஎஸ் அகாடமி. இப்போ நிறைய மாணவர்களுக்கு நம்ம கைட் பண்ணிகிட்ருக்கோம் அந்த அகாடமி மூலயமா. இப்போது இது தொடங்கிறதுக்கான ஒரு உந்துதல் அப்படின்னு ஒன்று இருக்குன்னா, நீங்கள் பேசும்போது சொன்னீங்க நான் தேர்ச்சி பெறலை ஒரு சில மார்க்கோட அடிப்படையில் அப்படின்னு. அது மட்டும்தான் காரணமா இல்லை வேறு ஏதாவது ஸ்பெஷலான ரீசன்ஸ் இருக்கா இது பின்னாடி? இதுக்கு ஒரு பின்னாடி சுவாரஸ்யமான கதைகளும் உண்டு. என்னென்னா, நான் +2 முடித்த பிறகு எனக்கு 2 தாட்ஸ் இருந்தது என் மைண்டில். ஒன்று, சினிமா துறையில் ஒரு நல்ல இயக்குனர் ஆகணும், இல்லைன்னா ஐஏஎஸ் ஆகணும். ரெண்டுக்கு சம்மந்தமே இருக்காது. இது ஒரு எக்ஸ்ட்ரீம், இது ஒரு எக்ஸ்ட்ரீம். பட் என்னோடய ஐடியா என்ன இருந்ததுன்னா, இப்போ ரெண்டுக்குமே நடுவில் என்ன வேணும்? ஒரு நாலேஜ் வேணும். இயக்குனராக இருக்கும் ஒரு நாலேஜ் வேணும், ஐஏஎஸ் ஆஃபீஸராகவும் நாலேஜ் வேணும். அப்போ ரெண்டுக்கு நடுவில் நாலேஜ்னால் ஒரு விஷயத்தை தெரிய ஆரம்பிக்கிறோம். அப்போ நான் ஸ்கூல் படிக்கும்போதே நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ண ஆரம்பித்தேன். லேர்ன் பண்ண ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு போகும்போது இந்த விஷயத்தை லேர்ன் பண்ணியிருக்கோம், இது எப்படி அவுட்புட்டாக கொடுக்க முடியும்னு நான் யோசித்தேன். அப்போ யோசிக்கப்போ நான் சூஸ் பண்ண ஃபீல்ட் தான் இந்த சிவில் சர்வீஸ் எக்ஸாம். நம்ம நாலேஜை வச்சு மக்களுக்கு நிறைய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், நம்ம யூஸ்ஃபுல்லாக செய்யலான்னு சொல்லி. ஸோ அப்படி என் லைஃப்பை நான் கட்டமைச்சிட்டு சிவில் சர்வீஸ்குள்ளே வர்றப்போ ரொம்ப ஈஸியான எக்ஸாம் தான், கஷ்டமான எக்ஸாம் கிடையாது. ஆனால் அதுக்குரிய பாதைகளை எப்படி போகணும்னு சொல்லி யாருமே எனக்கு சொல்லித்தரல. காரணம், என்னோடய குடும்பம் அரசு ஊழியர்கள் உள்ள குடும்பம் கிடையாது. என்னுடைய பேக்ரவுண்டில் இன்னும் சொல்லப்போனால் எங்கள் ஊர்லேயே அப்படி ஒரு பேக்ரவுண்டு யாருக்குமே கிடையாது. நான் தான் முதல்ல எம்பிஏ படிக்கிறதுக்காக சென்னை இங்கே ஐஏஎஸ் எக்ஸாம் படிக்கணும்னு சொல்லி இந்த வேயை நான் சூஸ் பண்ணும்போது தான் தெரிஞ்சது கைடன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த கைடன்ஸ் யார் யாருக்கெல்லாம் ப்ராப்பராக கிடைக்குதோ அவங்க ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். ஐஏஎஸ் எக்ஸாம் பொறுத்த மட்டும் நாலேஜ் மட்டும் முக்கியம் கிடையாது, அந்த கைடன்ஸ் வேணும். ப்ராப்பராக எதை படிக்கணுன்றது தெரிஞ்சுக்கணும், எல்லாத்தையும் உட்காந்து படிக்கக்கூடாது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன்னா, சிவில் சர்வீஸ் அட்டெம்ப்ட் முடிச்சு நான் தோல்வி அடைஞ்சாலும் அந்த 10 வருஷ அனுபவத்தை ஒரு மாணவனுக்கு கொடுக்கும்போது அவனால் ஈஸியாக பாஸ் பண்ண முடியும். ஸோ அப்படி நான் தொடங்கினது தான் இந்த பயிற்சி மையத்தை. ஸோ இதில் பெரிய டிஃப்ரென்ஸ் என்னென்னா, ஒரு மாணவன் நம்ம நோக்கி வர்றான்னா அவனுக்கு என்ன வேணும், என்ன தேவைகள் இருக்குதுன்னு ஃபஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். என்ன பேக்ரவுண்ட்லேருந்து வர்றாங்க, அவங்களோட குடும்ப சூழ்நிலை எப்படி, அவங்களால படிக்க வைக்க முடியுமா, உணவுகள், தங்கும் இடம் இதெல்லாம் அவனுக்கு அஃபோர்டபுளாக இருக்குமா, அவன் எதுக்கு இதை நோக்கி ஓடி வர்றாங்க. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அவங்க நம்ம ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தோம்னா அதுவே பெரிய பெனிஃபிட் அவங்களுக்கு. உண்மையாலுமே உங்களோட அந்த ஸ்டோரின்னு நான் சொல்ல மாட்டேன், உங்களோட வாழ்க்கை வரலாறுன்னே சொல்கிறேன். அதை கேட்கும்போது நிறைய இன்ஸ்பிரேஷன் எனக்குள்ளேயே வருது. அதாவது என்னென்னா, இன்றைக்கி நம்ம சாதிக்கணும்னு நினச்சி களம் இறங்குறோம், பட் அந்த சாதிக்கிறதுக்கான தயார் நிலைப்படுத்துதல்ன்றது நம்மக்கிட்ட கரெக்டாக இருக்கா, நம்ம கரெக்டாக பண்ணுறோமா, இல்லை நம்ம போய்கிட்டு இருக்க பாதை கரெக்டாக இருக்கா அப்படின்ற ஒரு சந்தேகம் நமக்குள்ளே இருக்குது. நீங்கள் அந்த பாயிண்ட்டை கரெக்டாக பிடிச்சிருக்கீங்க. ஸோ மாணவர்களுக்கு நான் கொடுக்கக்கூடிய எல்லாமே அஃபோர்டபுளாக இருக்கா அப்படின்ற ஒரு வார்த்தை ரொம்ப நல்லா இருந்தது, நிறைவாக இருந்தது.
உங்களோட பாதை பயணம் வெற்றியை நோக்கி ஓடிட்டு இருக்கிறதுன்றது அந்த ஒரு வார்த்தையில் என்னால் கண்டுபிடிக்க முடிஞ்சுது. அதையும் தாண்டி என்ன கேட்கணும்னு தோணுதுன்னா, ஸோ ஒரு மாணவனுக்கு எதை கொடுத்தால் அவன் வந்து வெற்றி பெறுவான்னு நீங்கள் நல்லா தெரிஞ்சிருக்கிறீங்க. அப்போது நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிற ட்ரெயினர் அந்த மாதிரி தான் இருப்பாங்க. ஸோ இப்போ உங்களோட பயிற்சி நிறுவனத்தில் பணியாற்ற பயிற்றுனர்கள் பற்றி சொல்லுங்கள். ஓகே, பயிற்றுனர்கள் எல்லா ஃபீல்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். எஜுகேஷன் ஃபீல்டு மட்டும் கிடையாது, ஒரு நிறுவனமோ ஒரு இடத்துல ஒர்க் பண்ணுற இடமோ எல்லா இடத்துலையும் பயிற்றுனர்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த பயிற்றுனர்கள் பார்த்தீங்கன்னா யாருன்னா, என்ன மாதிரியே இதே ஃபீல்டில் தேர்வு எழுதி தேர்ச்சி பெறாதவர்கள், நல்ல அனுபவம் உள்ளவர்கள், என் செட்டு பசங்க, என் கூட படித்த பசங்க, என் ஃப்ரெண்ட்ஸு, என் கூடயே 10 ஆண்டுகள் பயணப்பட்டவர்கள், இவர்கள் தான் எனக்கு ஆசிரியர்களாக என்னோடய அகாடமியில் இருக்காங்க. உதாரணமாக ஒருத்தர் வந்து டெல்லி வரைக்கும் இன்டர்வியூ போயிருக்காரு, அவருக்கு கிடைக்கல, நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கும் போது நம்ம நிறைய மாணவர்களுக்கு பயிற்சி கொடுக்கலான்னு சொல்லி என்னோடய விருப்பத்தின் பேரில் அவங்கள அழைச்சிட்டு வந்து அவங்கள நான் கைட் பண்ணுறேன். உதாரணமாக நல்லா படிச்சிருப்பாங்க, நிறையா எடுத்திருப்பாங்க, சில சூழ்நிலைகளால் நேர்முக தேர்வில் வெற்றி பெற முடியாமல் போயிடும் டெல்லியில். அடுத்து என்ன பண்ணலான்னு யோசிக்கிறப்ப இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும் அவங்களுக்கு. ஸோ என்னுடைய பயிற்றுனர்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா இதே மாதிரி சிவில் சர்வீஸ் ஃபீல்டில் இன்டர்வியூ அட்டன் பண்ணி அதில் தோல்வி அடைந்தவர்கள் நிறைய பேர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா வெற்றி அடையிறதுக்குண்டான வழிகளை சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ என்னோடய ட்ரெயினர்ஸ் ஃபுல்லாமே பார்த்திங்கன்னா இதே ஃபீல்டில் இருந்தவங்க தான், என் கூட படித்தவங்க தான் எல்லாருமே. அப்போ உண்மையாலுமே இவங்கெல்லாம் வந்து மிகச்சிறந்த பயிற்றுனர்கள் தான். ஏன்னா அவங்க முதல்ல தயார்படுத்திக்கிட்டு அதுக்கப்புறம் போகிறாங்க. இப்போது ஒரு டீச்சர் ட்ரைனிங் முடித்தாதான் ஒரு குழந்தைக்கு பாடம் நடத்த முடியும்ன்றதுனால தான் அரசு வந்து எந்த ஒரு அரசாங்க பணிக்கு போகணுன்னாலும் ஒரு பயிற்சி நேரத்தை, ஒரு காலத்தை கட்டமைச்சு அதில் ட்ரைனிங் எடுத்த பின்னாடி அவங்கள வந்து மாணவர்கள்கிட்ட அனுப்புகிறாங்க. அப்படி பார்க்கும்போது உங்களோட மாணவர்கள் உண்மையாலுமே லக்கி பர்சன் தான் நான் சொல்வேன். ஏன்னா நல்லா கற்று தேர்ந்தவர்கள், சும்மா ஏனோ தானோன்னு இல்லாமல் ட்ரெயினான ஒருத்தவங்களால் அவங்க ட்ரெயின் பண்ணப்படுறாங்க. இப்போது உங்கள் மாணவர்களுக்கு நீங்கள் அளிக்கக்கூடிய பயிற்சிகளை பற்றி சொல்லுங்கள். பேசிக்காக பயிற்சின்னு பார்த்தீங்கன்னா 2 விஷயத்த மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஒரு ஐஏஎஸ் எக்ஸாம் தான் நான் படிக்க போகிறேன்னா அது ஸ்கூல்லேருந்து அந்த விதை போடப்படணும். இன்னொன்று, ஸ்கூல் முடித்த பிறகு இதை நோக்கிய டிகிரிகள், இப்போ நான் எக்ஸாம்பிள் நான் உறுதியான ஐஏஎஸ் தான் படிக்க போகிறேன்னா அதுக்கு காலேஜ்லேயே நம்ம அதுக்கு ஒரு டிகிரி கோர்சஸ் எடுத்து படிச்சிட்டோன்னா அது கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக இருக்கும். படித்து முடிச்சுட்டு சிவில் சர்வீஸ்க்கு உள்ளே வர்றப்ப நான் கேட்குற முதல் கேள்வி, உங்களுக்கு இந்த ஆர்வம் எப்போ இருந்து வந்ததுன்னு தான் நான் முதல் கேள்வி கேட்பேன். ஏன் கேட்குறேன்னா, சில மாணவர்கள் வந்து பெற்றோர்கள் உந்துதலால் உள்ளே வர்றாங்க, ஆர்வம் இருக்காது. சில மாணவர்கள் சொசைட்டியை பார்த்து அட்மையர் ஆகி இப்படி போகலாம் போல இருக்குது, இது ஐஏஎஸ்னால் இப்படி இருக்கும் போல இருக்குது, இந்த கற்பனையோடு வர்றாங்க. அந்த கற்பனைக்கு நீங்கள் என்ன எஃபெக்ட் போட்டிருக்கீங்க ஸ்கூல் டேஸில், கல்லூரி படிக்கும்போது என்ன எஃபெக்ட் போட்டிருக்கீங்கன்னு சொல்லி நான் உள்ளே வரும்போது நான் கேட்க ஆரம்பிச்சிருவேன். அவங்க மைண்ட் செட்டை நான் நல்லா ரீட் பண்ணி அவங்களுக்கு எது சூட்டபுளாக இருக்குமோ அந்த ஆப்ஷன் பேப்பரையோ இப்படி படிங்கன்னு சொல்கிறதையோ, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஓரளவுக்கு அவங்க விஷயம் தெரியுதுன்னா 8லேருந்து 12 மணி நேரம் டெய்லி எப்படி படிக்கணும், எதை படிக்கக்கூடாது, செய்தித்தாள்லேருந்து புத்தகம் வரைக்கும் எதை சூஸ் பண்ணி படிக்கணும், எந்த விஷயத்தை எப்படி அணுகணும், எந்த விஷயத்தை எப்படி பார்க்கணும், கண்ணோட்டம் மாறுபடும். மற்றவங்களுக்கும் சிவில் சர்வீஸ் படிக்கிற பசங்களுக்கும் கண்ணோட்டம் மாறுபடணும் ஒரு செய்தியை பார்க்கும்போது. ஸோ அதெல்லாம் பேசிக் திங்ஸ்லேருந்து நம்ம சொல்லிக் கொடுக்குறதுனால அவங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சுக்கிறது. சில மாணவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, சார் எனக்கு படிக்கணும்னு ஆர்வம் இருக்குது, பட் வீட்டில் அந்த ஃபெசிலிட்டி இல்லை, கொஞ்சம் கஷ்டப்படுறாங்கன்னா ப்ரிஃபர் பண்ணுறது ஆன்லைனில் நான் ப்ரிஃபர் பண்ணுறேன். காரணம் என்னென்னா, ஒரு 10-15 ஆண்டுகளில் சென்னையில் லிவிங் காஸ்ட் கொஞ்சம் அதிகமாகவே ஆயிடுச்சு. உதாரணமாக ஒரு மாணவன் இப்போ திருநெல்வேலியிலேருந்து ஒரு மாணவன் கிளம்பி சென்னையில் தங்கி ஐஏஎஸ் எக்ஸாம் படிக்கணும்னா மாதம் உணவுக்கும் விடுதி கட்டணமாகவே 15,000 செலவு பண்ண வேண்டியிருக்கும். அது அஃபோர்டபுள் பண்ண முடியாது. ஏன்னா இப்போ திருநெல்வேலியில் ஒரு பீடி சுற்றும் தொழிலாளர்கள், ஒரு நூற்பாலைகள், இந்த மாதிரி சின்ன சின்ன கம்பெனியில் ஒர்க் பண்ணுற பெற்றோர்கள் வந்து அவங்களோட பசங்களோட ஆசையை நிறைவேற்ற கடமைகள் இருக்கும். ஆனால் அதோடைய சோர்ஸ் என்னன்னு தேட முடியாது. அவங்களுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா, நீங்கள் ஆன்லைன் ப்ரிஃபர் பண்ணிக்கோங்க. சேம் வே தான் டீச்சிங். நான் கிளாஸில் டீச் பண்ணுறது தான் ஆன்லைனில் டீச் பண்ணுறேன். அந்த 15,000 மிச்சமாகும். அந்த 15,000 வச்சு நல்ல புத்தகங்கள் வாங்கிக்கலாம். ஸோ திருநெல்வேலியோ, கோயம்புத்தூரோ, மதுரை எங்கே இருந்தாலும் நீங்கள் ஆன்லைன் ப்ரிஃபர் பண்ணுறதுக்கு இந்த ஆண்டுலேருந்து நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னா ஆன்லைன் ப்ரிஃபரிங் பண்ணுறேன் அவங்களுக்கு. ஸோ இது கொஞ்சம் அஃபோர்டபுளாக இருக்கும், இவ்வளோ செலவு பண்ண தேவையில்லை. இன்னும் நாங்கள் படித்த காலகட்டத்தில் ஒரு தோசை 20 ரூபாய்க்கு சாப்பிட்டோம் 2014. ஒரு 10 ரூபாய்க்கு ஒரு வடை சாப்பிட்டோம். இன்றைக்கி அப்படி கிடையாது, எல்லாமே டபுள் த ரேட்டில் போயிடுச்சு. ஸோ லிவிங் காஸ்ட், அவங்களோட உணவு முறைகள், வாழ்க்கை பழக்க வழக்கங்கள், இதெல்லாம் சுற்றி இருக்கிறது தான் ஒரு சிவில் சர்வீஸ் கிளியர் பண்ண முடியும். ஒரு விஷயத்தை மட்டும் வச்சு கிளியர் பண்ண முடியாது. நம்மளோட மைண்ட் செட் நல்லா இருக்கணும், பெற்றோர்லேருந்து அழுத்தம் வரக்கூடாது, சொந்தக்காரர்லேருந்து அழுத்தம் வரக்கூடாது, வீட்டில் கடன் சூழ்நிலை இருக்கும், எல்லாத்தையும் போட்டு மைண்டில் குழப்பிக்கூடாது. ஸோ ரிலாக்ஸாக ஃப்ரீயாக அந்த 365 நாள் இதுக்கு ஸ்பெண்ட் பண்ணும்போது கொஞ்சம் கிளியர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதை நோக்கி தான் நம்ம மாணவர்களை உள்ளே எடுத்துகிட்டு வரோம். சரி, இப்போ நீங்கள் பேசும்போது குடும்ப சூழ்நிலை, மாணவர்களுக்கு அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய மன அழுத்தம், அவங்க வாழக்கூடிய அமைப்பு அவங்கள மாற்றும், உந்துதலால் வராங்க, ஓன் இன்ட்ரெஸ்டால் வராங்க, இந்த மாதிரி நிறைய கேட்டகிரியை எங்களுக்கு நீங்கள் சொல்லியிருக்கீங்க.
ஸோ அப்படி பார்க்க போகும்போது உங்களுக்கு இது வரைக்கும் இத்தனை சூழ்நிலைகளையும் தாண்டி உங்ககிட்ட ட்ரைனிங் எடுத்துக்கிட்ட மாணவர்களோட எண்ணிக்கை என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஆக்சுவலாக இது வரைக்கும் கிட்டத்தட்ட மோர் தென் 350 மாணவர்களுக்கு மேலே நான் ட்ரெயின் பண்ணியிருக்கோம். அந்த 350 மாணவர்ஸில் ஒரு 250 மாணவர்களுக்கு மேலே வறுமை கோட்டையை தாண்ட முடியாத ஏழை மாணவர்கள் தான். அவங்க ஏழை மாணவர்கள்னு சொல்ல முடியாது, அவங்களோட இயலாமை குடும்ப சூழல். ஆனால் அத்தனை மாணவர்களும் ரொம்ப தங்கமான கண்மணியாக படிக்கிற மாணவர்கள். படிப்போட ஆர்வமும் அந்த தெளிவும் அவங்ககிட்ட காலேஜ் டேஸில் இருந்திருக்கு. ஆனால் குடும்ப சூழ்நிலை அப்படி இருந்தது. ஸோ அந்த மாதிரி மாணவர்கள் படிக்க ஆர்வம் இருந்தால் போதும், காசு ஒரு தடையே இல்லை, அது ஈஸியாக படிக்க ஆரம்பிச்சிடலாம். அந்த ஃபோக்கஸ் மட்டும் டைவர்ட் இல்லாமல் வச்சுருந்தோன்னா எந்த குடும்பத்தின் மாணவனாக இருந்தாலும் ஈஸியாக சிவில் சர்வீஸ் கிளியர் பண்ணலாம். அதுக்கு எந்த தங்கு தடையும் கிடையாது. வெளியில் சொல்கிற மாதிரி அவ்வளோ செலவாகும், அவ்வளோ நாலேஜ் வேணும், இவ்வளோ நாலேஜ் வேணும் கிடையவே கிடையாது. உதாரணமாக என் மாணவரில் ஒரு மாணவன் நான் ஒரு எக்ஸாம்பிளே சேர்த்து சொல்லிடுறேன். 10th ஃபெயிலு 2வது அட்டெம்ப்ட் கிளியர் பண்ணார், 12th ஃபெயிலு 2வது அட்டெம்ப்ட் கிளியர் பண்ணார். காலேஜில் நிறைய அரியர்ஸ் இருந்தது. அந்த அரியரெல்லாம் தாண்டி சிவில் சர்வீஸ்குள்ளே வர்றப்ப அவர் என்ன சொன்னதை தான், சார் என்கிட்ட 2 10th சர்டிஃபிகேட் இருக்குது சார், நான் 2 தடவை பாஸ் பண்ணேன், 12th நான் ஆவரேஜ் மார்க் தான், காலேஜ்லேயும் நிறைய அரியர்ஸ் இருக்குது, ஸோ நிறையா ஏ கிரேடே கிடையாது, எனக்கு பிசிலாம் கிரேடு அதிகமாக இருக்குது, அதெல்லாம் எதுவுமே கிடையாது. சிவில் சர்வீஸில் யூபிஎஸ்சியில் அது எதுவுமே எதிர்பார்க்க மாட்டாங்க. ஜஸ்ட்டு ஒரு டிகிரி இருந்தால் போதும், நீங்கள் அரியர் வச்சு கிளியர் பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். ஒரு டிகிரி கம்ப்ளீட் இருக்கா, யார் வேணாலும் ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதலாம். ஸோ இப்படி தான் நம்ம என்கரேஜ் பண்ணி அவங்களை உள்ளே கொண்டு வரோம். அந்த மாணவன் கிளியரும் பண்ணியிருக்காரு, ஹிஸ் ஐஆர்எஸ் ஆஃபீஸர், நல்ல மாணவனும் போட. ஸோ இப்படி நிறைய ஸ்டோரிஸும் இருக்குது நம்மக்கிட்ட. சரி, உண்மையாக உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும்னு நினச்சேன். அதாவது வகுப்பில் டாப்பில் இருக்கிறவங்க தான் ஐஏஎஸ் பண்ணுவாங்க, இவன் ஐஏஎஸ் ஆகிடுவான் அப்படின்னு சொல்லி டீச்சரே மோட்டிவேட் பண்ணுவாங்க. குடும்பத்தில் கூட சொல்லுவான், அவன் ட்ரெயின் பண்ண ஐஏஎஸ் ஆகிடுவான். ஆனால் அது எல்லாமே ஒரு மாய பிம்பம் அப்படின்றத நீங்கள் மாய பிம்பம் நான் உணர்றேன். இதுக்கு ஏதாவது உதாரணம் உங்ககிட்ட இருக்குமான்னு கேட்கணும்னு நினச்சேன். பட் நான் கேட்கறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு அழகான ஒரு உதாரணத்தின் மூலமாக சொன்னீங்க. ஆக்சுவலி இது கதை இல்லை, நிஜம். நான் இன்னொரு உதாரணமும் சொல்கிறேன். 2014 என் காலகட்டத்திலேருந்து நான் பார்த்தது, இந்தியாவோட டாப் மோஸ்ட் ரேங்க் ஐஏஎஸில் எடுத்தவங்களுடைய +2 10th நீங்கள் மார்க் பார்த்தீங்கன்னா யாருமே ஸ்டேட் டாப்பர்ஸ் கிடையாது, ஈவன் டிஸ்ட்ரிக்ட் டாப்பர்ஸாக கூட இருக்க மாட்டாங்க. ஏன் சொல்கிறேன்னா 10th 12th நல்ல நாலேஜாக படித்தவங்க தான் உள்ளே வந்து நல்லா படிக்க முடியுன்றதே கிடையாது. நாலேஜு வேணும், ஆனால் எந்த 10th 12thலையும் டாப் ரேங்க் எடுத்த மாணவனும் ஐஏஎஸ் எக்ஸாமில் டாப் ரேங்க் எடுத்ததே கிடையாது. பிலோ ஆவரேஜ் ஒரு மிடில் ஆவரேஜில் இருக்கிற பையன்தான் சிவில் சர்வீஸில் ஐஏஎஸ் எக்ஸாமில் ஃபஸ்ட் ரேங்க் எடுத்த வரலாறுலாம் உண்டு. அதுதான் உண்மையும் கூட. நீங்கள் வேணால் எடுத்து பார்க்கலாம் தாராளமாக லிஸ்ட்டை. இல்லை, நாங்கள் எடுத்து பார்க்குற ரேஞ்சுக்கு இல்லை. ஏன்னா நீங்கள் வாழும் உதாரணங்களை சொல்லும்போது இதில் சந்தேகமே வரலை. ஆனால் இதுலேருந்து இன்னொரு ஒரு கேள்வி என்ன தோணுதுன்னா, இப்படி அட்டெம்ப்ட் அடித்து அவர் பாஸ் பண்ணி இன்றைக்கி நல்ல போஸ்ட்டில் இருக்கிறாருன்றதையும் நீங்கள் சொல்லிட்டீங்க இல்லைங்களா? இவரை தாண்டி இன்னும் உங்களோட மாணவர்கள் எத்தனை பேர் இந்த தேர்வில் வெற்றி பெற்றிருக்காங்க? இதை தாண்டி நம்ம ஸ்டடி ஹாலில் படித்தவங்க, நம்ம ராம்கியை சுற்றி யூஸ் பண்ணி படித்தவங்க நிறைய மாணவர்கள் இருக்காங்க. உதாரணம் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ், நார்த் இந்தியாவில் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் கிட்டத்தட்ட 6-7 ஆஃபீஸர்ஸே இருக்காங்க. டிஎன்பிஎஸ்சியில் 20 ஆஃபீஸஸ்க்கு மேலே நம்ம கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இப்படி ப்ராப்பராக கடந்த 3 ஆண்டுகளில் நிறைய மாணவர்கள் நம்ம கொடுத்துருக்கோம். உதாரணமாக ஐஏஎஸ் எக்ஸாம் படிக்கும்போது 2 விஷயம் நம்மளே அறியாமல் வந்துடும். ஒன்று ஒழுக்கம், நம்மளே கடைபிடிக்க ஆரம்பிச்சிடும். 2வது விஷயம் சொசைட்டி நம்மளை பார்த்து மதிக்குது, அப்போ நம்ம எப்படி இருக்கணும்னு சொல்லி நம்மளை அறியாமையே நம்ம மைண்ட் செட் நம்மளுக்கு சொல்லி கொடுத்துரும். ஸோ இந்த 2ம் ஒரு மாணவனுக்கோ மாணவிக்கோ வந்துடுச்சுன்னா சொசைட்டியில் அவங்க ரொம்ப அழகாக சர்வைவல் ஆவாங்க. ஸோ வெற்றி தோல்வி 2வது பட்சம் தான் சிவில் சர்வீஸ் ஐஏஎஸ் எக்ஸாமில். அந்த நாலேஜ் இருக்குது பார்த்தீங்களா, அது பெரிய லெவலில் உங்களை உயர்த்தி கொண்டு போகும். ஒரு 10 பேர் இருக்கிற இடத்துல நீங்கள் தனியாக தெரிவிங்க. அதுதான் ஐஏஎஸ் எக்ஸாம் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறது. ஸோ அதனால தான் திரும்ப திரும்ப சொல்லும்போது வெற்றி தோல்வியை நீங்கள் முன்னாடி வச்சு நீங்கள் போகாதீங்க. உங்கள் இலக்கை நோக்கி ஓடுங்க, அது தன்னால் வரும். வரலாட்டையும் அடுத்த முயற்சி பண்ணுங்கள். இறுதி கட்டத்தில் நீங்கள் பார்க்கும்போது அந்த நாலேஜை வச்சு நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம் உங்கள் லைஃப்பில். அது என்றைக்குமே அது படித்த படிப்பு உங்களை கைவிடாது, ஏதோ ஒரு வழியில் உங்களை போய் உட்கார வச்சிடும். அதுக்கு சிறந்த உதாரணம் நானே தான். ரொம்ப சந்தோஷம் சார் இந்த வார்த்தைகள் உங்கள் வாயிலாக கேட்கும்போது. அதாவது எப்படின்னா தோணுதுன்னா, அது கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்புன்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான். இப்போது அந்த தேர்வில் வெற்றி பெறலைன்னா என்ன, அறிவு லெவலில் நான் வளர்ச்சி அடைஞ்சிருக்கேன், தேர்ச்சி பெற்றிருக்கேன்னா அறிவை வேறு யாரால் கொடுக்க முடியும், நம்மளால் மட்டும்தானே எடுத்துக்க முடியும். அதனால் இதில் வெற்றி தோல்வி தேவையில்லைன்ற உங்களோட அந்த நல்ல கான்செப்ட் ரொம்ப பிடிக்கிற மாதிரி இன்னும் இன்ஸ்பிரேஷனாக எனக்கே இருக்குது. சாரி, உங்களோட மாணவர்களுக்கு இன்னும் இன்ஸ்பிரேஷன் கொடுக்குற மாதிரி நீங்கள் என்னென்ன சிறப்பு பயிற்சிகளை தந்துட்டுருக்கீங்க? சிறப்பு பயிற்சிகள்லாம் நான் மாணவர்கிட்ட சொல்கிற ஒரு விஷயம், உலகத்தை ரசிக்க கற்றுக்கோங்க முதல்னு சொல்லுவேன். ஒரு பூவை பார்த்தோன்னே சிரிங்க, அதோட இன்ட்ராக்ஷன் வச்சுக்கோங்க. எவ்வளோ அழகாக இருக்குன்னு பூக்கள்கிட்ட பேசுங்க. ஒரு வண்ணத்து பூச்சி பார்த்தோன்னே அதோட இன்ட்ராக்ஷன் வச்சுக்கோங்க. அது ஏன் இவ்வளோ வண்ணங்கள் இருக்குதுன்னு பாருங்கள். ஒரு விஷயம் சொல்கிறோமா அவங்களுக்கு, வாழ்க்கையில் தேடல் உள்ள வரைக்கும் தான் ரொம்ப ருசியாக இருக்குன்னு கவிஞர் அடிக்கடி சொல்லுவாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா,
உங்களுக்கு என்றைக்கு அந்த தேடல் முடியுதோ அன்றைக்கே வாழ்க்கை சலிச்சு போகும். அது நீங்கள் என்ன விஷயமா இருந்தாலும் எடுத்துக்கிட்டோம். சோறு கண்ட இடமே சொர்க்கம்னு தயவுசெய்து எங்கேயும் உட்காந்துடக்கூடாது. ஸோ அடுத்தடுத்து நோக்கி நீங்கள் போனால் தான் லைஃப் ரொம்ப பேஷனாக இருக்கும், ரொம்ப ரிலேட்டடாக இருக்கும். டெய்லி ஒரு விஷயத்தை கற்றுக்கோங்க. அதை நான் அடிக்கடி சொல்லுவேன். மாதம் ஒரு புத்தகமாவது படிப்பு எஜுகேஷன் போக வெளியிலேருந்து ஒரு புத்தகத்தை படிங்கன்னு சொல்லுவேன். டெய்லி ஒரு புக்கு படிக்க வேண்டாம். மாதம் ஒரு புத்தகமாவது பொறுமையாக ரீட் பண்ணுங்கள். புத்தகங்கள் நீங்கள் படிக்க படிக்க தான் உங்களுடைய எண்ணங்கள் நிறைய மாறுபடும். அந்த எண்ணங்கள் மாற மாற தான் உங்களோட லைஃபோட விஷன் ரொம்ப அழகாக இருக்கும். இன்றைக்கி நிறைய இடத்துல நான் பார்க்குறது என்னென்னா, சோசியல் மீடியாவில் தான் அதிகமாக இளைஞர்கள் ஷேர் பண்ணுறீங்க. ஸோ நான் எங்கள் மாணவர்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, சோசியல் மீடியாவில் இருங்க, தப்பு கிடையாது. அதுலேருந்து கொஞ்சம் நீங்கள் டைவர்ட் ஆகி புத்தகங்களையும் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள். அதாவது புத்தகத்தில் கான்சன்ட்ரேஷன் பண்ணி வாழ்க்கையில் வெற்றி பெற்று நீங்கள் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆனால் அத்தனை சோசியல் மீடியாவும் உங்களை கொண்டாடும். நீங்கள் சோசியல் மீடியாவில் எப்போயோ உட்காந்துக்கிட்டேன்னா உங்களோட கொண்டாட்டங்கள் குறைஞ்சி போகும். ஸோ அதனால் நான் என்ன சொல்லுவேன்னா, சோசியல் மீடியாவை கொஞ்சம் கண்ட்ரோலில் வச்சுட்டு எஜுகேஷனில் கொஞ்சம் நாலேஜை கொடுங்கன்னு தான் என்னோடய மாணவர்களுக்கு நான் அடிக்கடி சொல்கிற விஷயம். கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவி பாடும்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி இப்போ நீங்கள் ஒரு ரசனையில் ஆரம்பித்து புத்தகங்களில் கொண்டு வந்து முடியும் போது கவிஞர்ன்ற ஒரு வார்த்தையும் சொன்னீங்க. இப்போ அவரை நாங்கள் பிரபலப்படுத்த விரும்பலை. ஏன்னா அது அவரோட சாயல் உங்ககிட்ட இருக்கும்போது ரசிக்கக்கூடிய மாதிரி இருந்தது உங்களோட அந்த கருத்து. அடுத்து என்ன கேட்கணும்னு நினச்சேன்னாங்க சார், இப்போது நிறைய குடும்ப பின்னணி பற்றி பசங்களது பற்றி பேசியிருந்தீங்க. அதில் ரொம்ப கஷ்டமான பின்னணியிலேருந்து வராங்க அப்படின்னிக்கி. ஸோ இப்போ அதுக்காக அவங்களுக்கு நீங்கள் ஏதாவது ஃபீஸ் கம்மி பண்ணி கொடுக்கறது, இல்லை ஃப்ரீ கோச்சிங் கொடுக்கறது, அந்த மாதிரி ஏதாவது ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் வச்சுருக்கீங்களா? ஸோ ஆண்டுக்கு ஒரு 10 மாணவர்களுக்கு ஃபீஸே வாங்காமல் நம்ம சொல்லி கொடுத்துட்ருக்கோம். இன்னொரு விஷயம், ஓரளவுக்கு நம்ம ஃபீஸ் வாங்குகிறோம், இல்லைன்னா சொல்லலை, எப்போயுமே போய் சொல்லக்கூடாது. மற்றவங்களை கம்பேர் பண்ணும்போது 100ல் 10% கூட நான் வாங்குறதில்ல. இன்னொரு முக்கியமான விஷயம், ஏழை குடும்பமாக இருந்தால் நான் நிறைய ஃபீஸஸை நான் விட்டும் கொடுத்துருக்கோம். காரணம் என்னென்னா, அவனுக்கு அந்த அறிவு இருக்கும், அந்த நாலேஜ் இருக்கும். அதாவது இந்த பையன் ஐஏஎஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணி நாட்டுக்கு சர்வீஸ் பண்ணால் இவனால் நாட்டுக்கு பல கோடி ரூபாய் லாபம், பல கோடி மக்களை சென்றடையும்னா, நான் விட்டு கொடுக்குற அந்த 30,000 40,000 எனக்கு ஒரு பெரிய விஷயமா தெரியாது. நாட்டுக்கு அது நன்மையாக பட்டுச்சுன்னா எனக்கு அது சந்தோஷம். நாளைக்கு அந்த பையன் உருவாக்குனது யாருன்னு தேடும்போது அது நானாக இருந்தால் அது எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். ஸோ ஃபீஸுங்கிறது முக்கியம் இல்லை. ஆர்வம் இருந்தால் தாராளமாக என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள், நிச்சயமாக நான் சொல்லித்தரேன் அவங்களுக்கு. உண்மையாலுமே நான் இன்டர்வியூயோட பிகினிங்கில் சொன்ன மாதிரி நீங்கள் போற்றப்பட வேண்டிய, புகழப்பட வேண்டிய ஒரு நபர் தான். ஏன்னா இன்றைக்கி கல்வின்றது கட்டணத்தின் அடிப்படையில் போயிட்டுருக்கு. அதுக்காக தான் மாணவர்கள் இன்றைக்கி நிறைய கட்டாயப்படுத்தலுக்கு உட்பட்டு படிக்கிறாங்க. ஸோ அது எதையுமே நீங்கள் பண்ணாமல் 40,000 எனக்கு ஒரு பெரிய விஷயம் இல்லை அப்படின்றீங்க. அது உண்மையாலுமே அப்ரிஷியேட்டபுளாக இருக்குங்க சார். கங்க்ராச்சுலேஷன்ஸ். உங்களை மாதிரி ஒரு நல்ல மனிதரை சந்தித்ததில் நாங்கள் சந்தோஷம் கூட படுறோம். இல்லை சார், இன்னொன்று, சப்போஸ் இப்போ உங்களுக்கு வந்து ஃபினான்ஷியலி நீங்கள் சஃபர் ஆகுறேன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு, அதாவது இந்த மாதிரி ஃப்ரீ ட்ரைனிங் கொடுக்குறீங்க, அப்போ ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாராவது இருக்காங்களா? இதுவரை நான் வெளியில் எதுவுமே கேட்டதில்லை. என்னோட ஓன் இன்ட்ரெஸ்ட்லாம் எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். பட் நாட்கள் செல்ல செல்ல மாணவர்கள் எண்ணிக்கை அதிகமாக அந்த பேடனை நாங்களும் உணர்கிறோம். ஸோ அந்த உணர்றதால தான் ஒரு குறிப்பிட்ட ஃபீஸ் வச்சுருக்கோம். அது இருந்தால் ஒரு ஆசிரியர்களுக்கோ ஒரு மின்சார கட்டணமோ ஒரு இடத்தோ இந்த மாதிரி பண்ணுறதுக்கு நாங்கள் அதை வாங்குகிறோம். ஸோ இது வரைக்கும் நாங்கள் கேட்டதில்லை. பட் இனியும் அந்த ஐடியா இருக்குது. ஒரு ட்ரஸ்ட்டோ ஒரு சேரிட்டபிளோ எஜுகேஷனுக்கு உதவுவாங்க. ஏன் நான் சொல்கிறேன்னா, ஒரு பெரிய பெரிய நிறுவனங்கள் உள்ளே வரும்போது இன்னும் நம்ம அழகாகவே கொடுக்கலாம் அவங்களுக்கு, மாணவர்களுக்கு. இன்றைக்கி நான் ஆண்டுக்கு ஒரு 30 மாணவர்கள் சொல்லிக்கிட்டு இருக்கேன்னா, அடுத்து ஒரு 100 மாணவர்களுக்கு நான் இலவசமாக சொல்லிக் கொடுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக கொஞ்சம் வந்தீங்கன்னா, ஏன்னா இப்போ நிறைய கார்ப்பரேட் கம்பெனியில் CSR ஃபண்டுன்னு வச்சுருப்பாங்க. ஸோ அது எஜுகேஷனை அவங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ணால், இந்த மாதிரி எஜுகேஷன் செக்டாருக்கு அவங்க இன்வெஸ்ட் பண்ணும்போது நிறைய மாணவர்களை இந்தியாவுக்கு நம்ம உருவாக்கி கொடுக்க முடியும். இது வரைக்கும் அந்த ஐடியா இல்லை, இனி ஃப்யூச்சரில் அந்த ஐடியா வச்சுருக்கோம் நாங்கள். ரொம்ப சந்தோஷம் சார். அன்பான நேயர்களுக்கு ஒரு வேண்டுகோள் இந்த இடத்துல, ஐயா செய்கிறது வந்து சாதாரண பணி இல்லை, இது மிகப்பெரிய சேவை. அவரோட சேவையில் உங்களையும் இணைஞ்சிக்கும் மாதிரி நாங்கள் ஒரு அழைப்பு விடுக்கிறோம். முடிஞ்ச ஐயாவை தொடர்பு கொண்டு அவரோட சேவை பணியில் நீங்களும் இணைஞ்சிக்கோங்க. அடுத்துங்க சார், ஒரு சேவைனாலே அது ஒரு மனநிறைவு தான். அதுலேயும் கல்வின்றது வந்து யாராலையும் அழிக்க முடியாதது, யாராலையும் கொடுக்க முடியாததும் கூட. எல்லாரும்லாம் கல்வி கொடுத்துட முடியாது. அதாவது சொல்லிக் கொடுக்குறவங்க எல்லாருமே ஆசான்கள் அப்படி சொல்லுவோம். அதில் நல்லது சொல்லிக் கொடுக்குறவங்களும் இருக்காங்க, கெட்டது சொல்லிக் கொடுக்க. நீங்கள் வந்து அந்த கற்பித்தலையே உருவாக்குதலுக்கான கற்பித்தலை சொல்லி கொடுத்துட்ருக்கீங்க. அப்போ இதில் ஒரு மன நிறைவுன்னு ஒன்று இருக்கும்ல, அந்த மன நிறைவை பற்றி சொல்லுங்கள். மனநிறைவுனா, சென்ற ஆண்டு ஐஏஎஸ் ரிசல்ட் வர்றப்ப என்னுடைய மாணவர் ஒருத்தர் IPS கிளியர் பண்ணார்.
ஹீஸ் இன் கர்நாடகா பேட்ச், இப்போ ட்ரைனிங்கில் இருக்கார். அவருக்கு ரிசல்ட் எல்லாம் வந்துருச்சு. என்னை வந்து சந்திச்சாங்க, எல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது சார் நான் உட்காந்த டேபிளில் போய் உட்காந்து பார்க்கலாமான்னாரு. தாராளமானு போயிட்டு போது நானும் கூட போயிருந்தேன். அதில் என்ன ஸ்பெஷல் இந்த டேபிள்னு கேட்டேன். என்னோடய ராசியான டேபிள் சார், நான் எவ்வளோ முயற்சி பண்ணேன், ஆனால் அந்த சீட் நம்பர் 37 சம்திங் 44 சீட் நம்பரில் உட்காந்துருக்காரு அவர். ரொம்ப ராசியான இடம். ஸோ இந்த இடத்த நான் விட்டு கொடுக்க எனக்கு மனசே இல்லை. அதனால் இன்னுமே என்னோட ஒரு புத்தகத்தை இங்கே விட்டுட்டு போகிறேன்னு சொல்லி அந்த இடத்துல விட்டுட்டு போனார். அதுக்கு அடுத்த நாள் என்ன ஆச்சுன்னா, நிறைய மாணவர்கள் அந்த சீட் நம்பர் எனக்கு வேணும் சார்னு கேட்டாங்க. என்ன காரணம், அது ராசியான சீட்டு சார்னாங்க. ஸோ அந்த ஒரு மன திருப்தி கிடைக்கும். நிறைய இடத்துல படித்தேன் சார், எனக்கு கம்ஃபர்ட்டாக இல்லை. பட் இங்கே உங்கள் ஸ்டடியை ராம்கி ஸ்டடி ஹாலில் உட்காந்து படிக்கிறப்ப, உங்களோட கைடன்ஸில் படிக்கிறப்ப அந்த இடம் எனக்கு கம்ஃபர்ட்டாக இருந்தது. நான் ஐபிஎஸ் பாஸ் பண்ணேன். ஸோ எனக்கு ரொம்ப ராசியான இடம்னு சொல்லும்போது எனக்கு நம்மளுக்கு ஒரு சந்தோஷம். ஸோ இந்தியாவில் நிறைய இடத்துல போகும்போது ஓகே, இங்கே நம்ம ஸ்டூடெண்ட் இருக்கான், நம்ம ஃப்ரெண்ட் இருக்கான், ஸோ இந்த மாதிரி மக்களுக்கு இருக்கான். பேசிக்கலாக என்ன, நம்ம ஏழை மக்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு உதவி பண்ணணும். ஏன் அந்த மாணவனுக்கு அந்த மைண்ட் செட்டை நான் க்ரியேட் பண்ணுறேன்னா, அவனும் அதே ஏழை மக்களுக்கு உதவணும். ஸோ ஒரு மாவட்டத்துக்கு நீங்கள் கலெக்டராக உட்காரும்போது ஏழை மக்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. அவங்களோட வாழ்க்கை தரத்தை நீங்கள் உயர்த்திட்டாலே அந்த மாவட்டம் ரொம்ப சூப்பராக இருக்கும். மக்களோட முதல் அடிப்படை தேவை நீர், உணவு, இருப்பிடம். இந்த 3 கொடுத்துட்டாலே அங்கே எந்த பிரச்சனையும் வராதுமா. பசி ஒருத்தனை எந்த தவறுக்கும் கொண்டு போயிடும். அதுதான் நிதர்சனமான உண்மை. ஒருத்தன் திருடுறானா நீங்கள் அவனை பிடிச்சி கேட்டு பாருங்கள், கடும் பசியில் தான் இருப்பான். குடும்ப சூழ்நிலை, கடும் பசி. அவனுக்கு 3 வேளை சோறு போட்டு எங்கேயாவது இடத்துல ஒரு வேலையை வாங்கி கொடுங்க, அவன் அதை கம்ஃபர்ட்டாக வச்சுப்பான். ஸோ 90% மக்களுடைய குற்றங்கள் பார்த்திங்கன்னா பசியால் தான் வருது. அந்த பசிக்கும் நீரையும் கொடுத்துட்டிங்கன்னா ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கும். அது ஒரு கலெக்டராக நீங்கள் யோசிக்கும் போது ஒரு மாவட்டத்தில் அந்த மக்கள் உங்களை பாராட்டுவான். உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். அதாவது உங்களுக்கு ஒரு கஷ்டம் இருக்குது, யார்ட்டுக்கு வேண்டுவீங்க? கடவுள்கிட்ட வேண்டுவோம். அது நம்மளுக்கு ஆச்சுன்னா நன்றி கடவுள்னு கேட்குறோம். அதே மாதிரி தான் ஒரு வயோதிகத்தில் ஒருத்தர் பென்ஷன் கேட்டு வராரு கலெக்டர் ஆஃபீஸ்க்கு. இந்த வயதான 80 வயது, எனக்கு பென்ஷன் வேணும், எனக்கு முதியோர் பென்ஷன் வேணும், கலெக்டர் சார் நீங்கள் பண்ணி கொடுங்கன்னு கலெக்டர் சார் பண்ணி கொடுத்துட்டாருன்னா அன்றைக்கி அவர் தான் கடவுளாக தெரியும். ஸோ அந்த இடத்த கொடுத்தது இந்தியன் சொசைட்டி, இந்திய அரசியலமைப்பு சட்டம். இதை மனசில் வச்சுட்டு ஒரு கலெக்டராக உருவானீங்கன்னா லைஃப் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. வருங்கால ஆட்சியாளர்களுக்கு ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறோம். என்னென்னா, நீங்கள் ஜஸ்ட்டு கலெக்டர் மட்டும் கிடையாது, ஒரு மாவட்ட ஆட்சியர் இல்லை. ஐயா மூலமாக தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம்னா, நீங்கள் மக்களின் குறை தீர்ப்பதால் நீங்கள் கடவுளாக அங்கே உருமாற்றப்படுறீங்க. ஸோ நீங்கள் நாளைய தலைவர்கள் மட்டுமல்ல, ஆட்சியாளர்கள் மட்டுமல்ல, நீங்கள் நாளைய உலகில் வாழும் கடவுளும் கூட. ஸோ அதுக்காக பயணிங்க. இந்த நேரத்தில் இன்னொரு விஷயமும் சொல்லணும்னது, ஐயா சொன்ன மாதிரி அவங்க அகாடமியில் சேர்றீங்கன்னா ஏற்கனவே பாஸ் ஆன ஒரு சீட்டு வேணும்னு நினச்சி அங்கேயே போய் நீங்களும் உட்காராதீங்க. அடிக்கடி நான் என்னோட கூட இருக்கிறவங்களுக்கு சொல்கிற விஷயம், டோன்ட் ஃபாலோ த ட்ரெண்ட், மேக் த ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ நீங்கள் இன்றைக்கி ஒருத்தர் அந்த இடத்துல உருவாகினா அந்த சீட்டு எனக்கு வேணும்னு மற்றவங்க போட்டி போடுறாங்க இல்லைங்களா, நீங்கள் பாஸ் ஆகுங்க. உங்கள் சீட்டுக்கும் இன்னொருத்தவங்கள போட்டி போடுற வைக்கிற அளவுக்கு வாங்க. இங்கே வாங்க, எல்லாரும் நல்ல ட்ரைனிங் எடுத்துக்கோங்க, நாளைய உலகின் கடவுளாக உருமாறுங்க. ஐயா, கடைசியாக ஒரு கேள்வி என்னென்னா, இப்போ ட்ரெயின் ஆகிட்டு இருக்காங்க இல்லைங்களா, அந்த மாணவர்களுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஸ்பெஷல் கைடன்ஸ், ஸ்பெஷல் அட்வைஸ் என்ன சொல்லுவீங்க? ஸ்பெஷல் அட்வைஸ் அண்ட் கைடன்ஸ்னால் ஒரே ஒரு விஷயந்தான். எந்த ஒரு விஷயத்தையும் பாசிட்டிவாக பாருங்கன்னு தான் நான் சொல்லுவேன், நெகட்டிவாக பார்க்க வேண்டாம். இன்றைக்கி ஒரு படிக்கிற விஷயம் நம்மளுக்கு தெரியல, நாளைக்கு மறந்துட்டோன்னா மேல் வாசிப்பு பண்ணுங்கன்னு தான் சொல்லுவோம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான், அந்த தொலைநோக்கு பார்வை இருக்கணும். இன்றைக்கி இந்தியாவில் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு ஸ்பெஷல் இருக்கும். காஷ்மீரில் இருக்கிற கலாச்சாரம் தமிழ்நாட்டில் இருக்காது, இங்கே இருக்கிறது குஜராத்தில் இருக்காது, குஜராத்தில் இருக்கிறது அஸ்ஸாம், மேற்கு வங்கம், இந்த மாதிரி ஸ்டேட்ஸில் இருக்காது. நான் என்ன சொல்லுவேன்னா, நிறைய பயணம் பண்ணுங்கன்னு அடிக்கடி சொல்லுவேன் மாணவர்களே. ட்ராவல் பண்ணுங்கள், ஒரு இடத்துலேயே உட்காராதீங்க, நிறைய ட்ராவல் பண்ணுங்கள். வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் ட்ராவல் பண்ணுங்கள். ஒவ்வொரு ட்ராவல் பண்ணும்போதும், ஒவ்வொரு சுற்றுப்பயணம் செய்யும் போதும் இந்தியாவில் நிறைய கிராமங்களுக்கு போங்க, நிறைய சுற்றுலாத்தலங்கள் சுற்றி பாருங்கள். அப்படி பண்ணும்போது உங்களுடைய நாலேஜ் பெருசாக விரிவடையும். காரணம், அங்கே இருக்கிற மக்களை பாருங்கள், அவங்களுக்கு என்ன நீட்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள், இங்கே ஏன் உணவு முறைகள் இப்படி இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ ஜாகிரபிக்கலாகவும் சயின்டிஃபிக்கலாகவும் நீங்கள் ஒரு விஷயத்தை அணுகும்போது அதில் நீங்கள் தப்பே பண்ண மாட்டீங்க. உதாரணமாக இப்படி எடுத்துக்கோங்களேன், நீங்கள் மத்திய பிரதேசில் ஒரு கிராமத்துக்கு போகிறீங்க, பீகாருக்குள்ளே ஒரு கிராமத்துக்கு போகிறீங்க, ஆந்திர பிரதேசில் ஒரு கிராமத்துக்கு போகிறீங்கன்னா அதோட கல்ச்சுரலே வித்தியாசமாக இருக்கும். தென்னிந்தியா வேறு மாதிரி இருக்கும், வட இந்தியா வேறு மாதிரி இருக்கும். நான் ரெண்டாக பிரித்து பார்க்கல, அவங்களோட கலாச்சாரத்தை நான் பிரித்து பார்க்குறேன். ஸோ 20 கிலோமீட்டருக்கு ஒரு உணவு முறை தமிழ்நாட்டிலே இருக்குது, 100 கிலோமீட்டருக்கு ஒரு மொழி தமிழ்நாட்டிலே மாறுது, 200 கிலோமீட்டருக்கு ஒரு உடை தமிழ்நாட்டிலே மாறுது. ஸோ இப்படி இருக்கும்போது அப்போ இந்தியா எவ்வளோ பெரிய வாஸ்ட் கண்ட்ரி. நீங்கள் நாளைக்கு சர்வீஸ் வாங்கி எந்த ஸ்டேட்டுக்கு வேணாலும் போகலாம், எந்த மாவட்டத்துலலாம் கரெக்டாக நீங்கள் போகலாம். அப்படி போகும் பட்சத்தில்
அங்கே எப்படி இருக்கும் சூழ்நிலையை நீங்கள் இப்போயே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஒவ்வொரு ட்ராவல் பண்ணும்போதும் குறிப்பு எடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் சென்னையிலேருந்து டெல்லி போகிறீங்கன்னா நீங்கள் ட்ரெயின்லேயோ விமானத்துலேயோ எப்படி வேணாலும் போயிருங்க. ஆனால் அந்த அதை நீங்கள் பதிவு பண்ணுங்கள். நான் எந்தெந்த ஊரெல்லாம் ட்ரெயினில் போகும்போது பார்த்தேன், கூகுள் மேப் வந்துருச்சு உங்களுக்கு, எனக்கு கீழே என்னென்ன நதிகள் ஓடுது, எந்தெந்த ஊர் எப்படி இருக்குது, இங்கே ஏன் இந்த உணவு முறை கிடைக்கிது, ஏன் நாக்பூர் போனால் ட்ரெயினில் ஆரஞ்சு விற்கிறாங்க, குஜராத் போனால் ஏன் இந்த வேர்க்கடலை விற்கிறாங்கன்னா அங்கே அது அதிகமாக விளையுதுன்னு அர்த்தம். அப்போ நீங்கள் அதுலேருந்து நாலேஜை எடுத்துக்கோங்க. ஸோ ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் எப்படி பார்க்குறீங்களோ அதுலேருந்து லேர்ன் பண்ணிக்கோங்க. லேர்ன் பண்ண தான் நிறைய விஷயங்கள் கிடைக்கும். புத்தகம் படித்து அறிவை வளர்த்துக்கோங்க. வெளி உலகத்தை பார்த்து அதை செயல்படுத்துங்க. ஸோ இதுதான் நான் அடிக்கடி சொல்கிற விஷயம். ரொம்ப அழகான ஒரு கான்செப்ட் சொன்னீங்க. என்னென்னா உங்களோட பார்வைகளை மாற்றி பாருங்கள். அப்படி மாற்றி பார்க்கும்போது கிடைக்கக்கூடிய அறிவை முறையாக பயன்படுத்துங்க. அப்போது ஒவ்வொரு அடியிலையும் உங்களை நீங்கள் தயார்படுத்திக்குவாங்க. ஒவ்வொரு கால் தடத்துலேயும் உங்களுக்கான தடத்தை பதிச்சுட்டு போவாங்க அப்படின்னு உங்களோட பேசுனதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நான் முதல்ல உங்களுக்கு இன்ட்ரோ கொடுத்த மாதிரி நீங்கள் நிஜமாலுமே உலக மக்களால் போற்றப்படக்கூடிய புகழப்படக்கூடிய ஒரு மனிதர் தான். ஏன்னா தோல்வி அடைஞ்சிட்டா இன்றைக்கி ஒன்றுமே இல்லைன்னு விரக்தி நிலைக்கு போகிறவங்கள நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் தோல்வியில் அதை ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக எடுத்து இதுக்கப்புறம் யாரும் தோற்று போகக்கூடாது அப்படின்றதுக்காக ஒரு பயிற்சின்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா? அது எல்லாராலையும் முடியாது, ஒரு சாதனை மனிதனால தான் முடியும். உங்களோட சாதனைகள் சரித்திரமாக டுடே மீடியா மற்றும் அமுதல் சேனல் சார்பாக உங்களுக்கு எங்களுடைய மனமார வாழ்த்துக்களை சொல்லியிருக்கிறோம் சார். வாழ்த்துக்கள் மட்டும் இல்லை, எங்களால் உங்களுக்கு என்னென்ன ஒத்துழைப்புகள் கொடுக்க முடியுமோ நாங்கள் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறோம். நீங்கள் எப்போ வேணாலும் எங்களை அணுகலாம். ரொம்ப நன்றி. நல்ல கேள்விகள் கேட்டீங்க. நன்றி.